ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக புதுசா தேடி தேடி விச் போர்டு அப்படிங்கிற ஒரு படத்தை கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த ஓஜா போர்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ரிச்சுவலை 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல புழக்கத்துல இருந்துச்சுன்னு நமக்கே தெரியும். அப்படிப்பட்ட விச்சஸ கிறிஸ்துவ மதம் சார்ந்தவங்க ஒரு டெவிலா கருதி அவங்களெல்லாம் மரண தண்டனைக்கும் ஆயுள் தண்டனைக்கும் உட்படுத்தினாங்க. பலவித கொடுமைகளை பண்ணாங்க அவங்களுக்கு. அப்படியாப்பட்ட விச் போர்டு ஒண்ணு காலம் கடந்த இந்த நூற்றாண்டுல சிக்கிக்குது. அதுவும் சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கையில சிக்கிக்குது. அதுக்கப்புறம் அவங்க பயங்கரமான ட்ராஜடியை ஃபேஸ் பண்றாங்க. ஃபைனலா இந்த கதை அப்படியே 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு போய் இப்ப இருக்க காலகட்ட மக்களோட மர்ஜ் ஆகி நமக்கு ஒரு த்ரில்லிங்கான ட்விஸ்டட் கதையை கொடுக்கும் பாருங்க. அது வேற லெவல். அதனால படத்தை முழுசா பாருங்க. த்ரில்லருக்கும் சஸ்பென்ஸுக்கும் பஞ்சமே இல்லாம இருக்கும். வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். இந்த சேனல்ல புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களும் உங்களோட நோட்டிபிகேஷனை வந்தடையும். அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். படத்தோட ஆரம்பத்துல 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை காட்டுறாங்க. அந்த சமயத்துல விச் கிராஃப்ட்னு அழைக்கப்படுற மந்திரம் பண்றது, மாந்திரிகம் பண்றதுலாம் சகஜம். அப்படி ஒரு காட்டுக்குள்ள ஒரு ரிச்சுவல் போயிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய கைகள் வெட்டப்பட்டு துண்டாக்கி அது அப்படியே மரத்துல தொங்கிட்டு இருக்குங்க. அந்த சமயத்துல நாகா அப்படிங்கிற ஒரு விச் இந்த ரிச்சுவலை பண்ணிக்கிட்டு பயங்கர ஆக்ரோஷமா அவ முன்னாடி ஒரு போர்டு இருக்கு. அதுல சின்ன ஒரு செயின்ல ஸ்கெலிட்டன் ஃபிங்கர்ஸ மாட்டி ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஆப்போசிட்ல அந்த ஒரு பிஷப்பான கார்கனை கட்டி போட்டு வச்சிருக்கா. கார்கனும் விச்ச பார்த்து, ஏய் உன்னை விட மாட்டேன்டி, எனக்கு மட்டும் சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா உன்னை துண்டு துண்டாக்கி காக்காக்கு நரிக்கும் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல அவரோட கைகளை வெட்டுறதுக்காக ஒரு லேடி கோடாலி எடுத்துக்கிட்டு வெட்ட போவா. பின்னாடில இருந்து மிலிட்டரி மாதிரி ஊரை சேர்ந்த பல பேர் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு குதிரையில வந்து அந்த லேடிய சுட்டு போட்டுறாங்க. பயங்கரமான கலோபரம் நடக்குது. மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க. அந்த பக்கம் பிஷப்ப விடுதலை பண்ணிடுறாங்க. அவர் சும்மா இருப்பாரா? கையில ஒரு இரும்பால செய்யப்பட்ட பெரம்ப வச்சிருக்காரு. அதை எடுத்துட்டு வந்து இந்த விச் போர்டை எடுத்துட்டு தப்பிக்க பாக்குற நாகாவை கீழே பிடிச்சு தள்ளி விட்டு முகத்திலே ஒரே அடி. அந்த ரத்தம் அந்த விச் போர்டு மேல தெளிக்க அது அப்படியே உறிஞ்சுக்குதுங்க. இந்த இடத்துல கட் பண்ணி விச் போர்டுன்னு டைட்டிலையும் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தை காட்டுறாங்க. அந்த போர்டோ ஒரு மியூசியத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு லாம்பர்க் அண்ட் பெக்கர்னு ரெண்டு திருடர்கள் அதை திருட போயிருக்காங்க. அதை திருடி முடிச்சோன்னா அங்க அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த லாம்புக்கு ரொம்ப பேராசை. டே, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பக்கத்துல இருக்க ஒரு தங்க கோப்பை இருக்கு, அதையும் சேர்த்து திருடிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பெக்கர் கிட்ட சொல்ல, இல்ல நமக்காக என்ன வேலையை கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் செய்யணும், வேற ஏதாவது திருடி இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு பெர்மிஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை பார்த்துட்டு லாம்ப், அப்படியாடா ஒரு நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி அவ அத்துமீறி கிளாஸ் உடைச்சு அந்த கோப்பையை எடுத்துறான். இன்னும் அலாரம் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்குது. செக்யூரிட்டி எல்லாம் அந்த மியூசியத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த பரபரப்புல பெக்கர் மரியாதையா அந்த கோப்பையை போட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம்டா அப்படின்ற மாதிரி லாம்ப் அந்த கோப்பையையும் விச் போர்டையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்ப நினைக்க, பெக்கர் கையில கண்ணு இருக்கும். அதால லாம்ப புடிச்சு சுட்டுறான். அந்த கோவத்துல திரும்ப வந்து தான் கையில வச்சிருக்கிற ஆயுதத்தால பெக்கரோட தலையிலே அடிச்சிடறான். இப்ப லாம்புக்கு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகுறதுக்குள்ள செக்யூரிட்டி வந்ததுனால வந்தவங்க எல்லாரையுமே சுட்டு போட்டுட்டு இங்கிருந்து எஸ் ஆகி வெளியில வந்துடுறாங்க. நிறைய பேட்ரோல் எல்லாம் வருது. இருந்தாலும் அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி யாருக்கும் தெரியாம ஓடிடுறான். கட் பண்ணி அந்த ஊரோட காட்டை காட்டுறாங்க. காட்டுக்குள்ள நிறைய வைல்டு மஷ்ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கலெக்ட் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டை சேர்ந்தவங்க நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், மக்களுக்கு இயற்கையானதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மஷ்ரூமா பறிச்சு அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது எமிலிங்கிற இந்த படத்தோட கதாநாயகி ஒரு அழகான மஷ்ரூமை பறிச்சு ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கா. அவளோட கணவனான கிறிஸ்டியன் வந்து பயமுறுத்த, எங்க இதோட ஸ்மெல்ல பாருங்களேன், ஜாக் ஃப்ரூட் மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ பண்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல், நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டை கலக்க போறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை சந்தோஷப்படுத்தும் போது, இங்க பாரு இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே நம்மளோட கடைக்காக எப்படி உழைக்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாம் நம்மளோட குடும்பம் மாதிரியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவளும் சந்தோஷப்படுறா. சோ இவ அதுக்கப்புறம் மஷ்ரூம் பறிக்க போயிடுறா. அவனுக்கு ஏதோ ஒரு போன் கால் வந்துருது. அதை அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது இவளுக்கு காட்டுக்குள்ள ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி சில முணுமுணுப்பு சத்தம் கேட்க, பாட்டுல காட்டுக்குள்ள போய் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே போவா. தூரத்துல ஏதோ ஒரு கருப்பு உருவம் தெரியற மாதிரி இருக்கும். யாரது அப்படின்ற மாதிரி கேட்க அது மறைஞ்சு போயிடுது. ரெட் கலர் மஷ்ரூம் பாக்குறா. அதை பார்த்துட்டு என்னது இவ்வளவு வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி உத்து பார்க்கும் போது அந்த இடத்துல ஒரு கருப்பு பூனை குதிக்குமா. அதை பார்த்துட்டு, யாரா நீ, இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அப்படியே தவழ்ந்து போய் அந்த பூனையை பிடிக்க போக அது ஒரு பேக் மேல உட்காந்துட்டு இருக்கு. அந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு இவ பார்க்கும் போது அதுல தாங்க அந்த விச் போர்டு இருக்கு. அதை அவ எடுக்கும் போது அந்த இடத்துக்கு கிறிஸ்டியன் வந்து, ஏண்டி உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லங்க இந்த பக்கமும் வந்த ஒரு பூனையை பார்த்த, அந்த பூனையை பிடிக்கலான்னு வரும்போது இந்த பேக்கை பார்த்தேன், இதுக்குள்ள ஒரு போர்டு இருக்குங்க, இதை பார்த்தா எவ்வளவு ஆன்டிக்கா இருக்கு, இதை கொண்டுட்டு போய் நம்மளோட ஹோட்டல்ல மாட்டினா செம்ம கியூட்டா இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு எல்லாமே கலைநயம் தான், வா எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறான். அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம்
அப்புறம் அப்படியே பக்கத்துல இருக்க புதர்கிட்ட காட்டுறாங்க. அங்க ஒரு டெட் பாடி கோரமா செத்து கிடக்கு. இவன் யாருன்னு நல்லா தெரியுதா? இவன் தான் அந்த திருட லேம்ப. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. இன்னொருத்தன் லேம்ப கூட திருட வந்தானே போக்கர், அவன் ஒருத்தன் முன்னாடி உட்காந்துருக்கான். அவனோட பக்கத்துல 2 ட்வின்ஸ் நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இன்னொரு பொண்ணு வரா. அவளும் சில பல ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவனுக்கு சர்வ் பண்ண, எங்க உங்களுக்கு 3 மனைவிகளா? பரவாயில்ல, அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. என் கூட வந்தவன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான் சார். என்னால என்ன பண்ண முடியும்? ஆனா கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருக்க பொருளை உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல எனக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இப்ப கொண்டுட்டு வந்திருக்க ஃபுட்டை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னபடி ஆப்போசிட்ல ஒருத்தன் வித்தியாசமா உட்காந்துக்கிட்டு ஏதோ மந்திரம் பண்ற மாதிரி மேப் வச்சு, அது எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லிட்டு, சரி உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு, சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை சுத்தி நின்றுட்டு இருந்த 3 பெண்களும் பக்கத்துக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. கருணையே இல்லாம அவனை கொலை பண்ணிடுறாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த விச் போர்டு ஒரு முக்கியமான பொருள் போல இருக்கு. அதை இவன் ரொம்ப குரூதமா தேடிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட காட்டுறாங்க. அவங்களோட ரெஸ்டாரண்ட் பேர் கேரல் கிங் கஃபே. இது ஒரு நைட் ரெஸ்டாரண்ட் மாதிரி. எல்லாமே ஃபன்னா போயிட்டு இருக்கு. அவங்க குடுக்கற டிஷ்ஷஸ் எல்லாம் வந்திருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்மளோட ஹோட்டல் ஓபனிங் அன்னைக்கு யார் வந்திருக்கா பாரு அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பாக்குறாங்க. கிறிஸ்டியனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் வந்திருக்கா. என்ன இவ இந்த இடத்துக்கு வந்திருக்காளே அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்ச துக்க, இல்ல என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் அடல்ட்ஸ் இல்லையா, அவ எதுக்கு வந்திருக்கான்னு நான் பேசி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. வந்திருக்க ப்ரூக்கு கிட்ட, ஏமா யாரு ஒன்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாமே உங்க கடையில வேலை செய்யற மிக்கி அண்ட் ஜேமி கொடுத்த தகவல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமா இதுதான் உன்னோட வெட்டிங் ரிங்கா அப்படின்ற மாதிரி எம்லி கிட்ட கேட்க, இல்ல ஆல்மோஸ்ட் என்னோட வெட்டிங் ரிங் இப்பதான் காணா போச்சு, ஆனா எதுவுமே போடாம இருக்க கூடாதுன்னு நானும் ஒரு ரிங்க போட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் மனசு கஷ்டமாவே இருக்கு, அது எங்க போச்சுன்னே தெரியல, இந்த பார்சல் எல்லாம் அன்பேக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. இருந்தாலும் நீங்க 2 பேரும் கியூட் கப்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவளும் விஷஸ் எல்லாம் பண்றா. அதுக்கப்புறம் கிறிஸ்டியனும் ப்ரூக்கும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட பெரிய முயற்சியே நான் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணும், கலைப்பொருட்கள் எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சு அதை வாட்டிகன் சிட்டிக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பேராசையே, அங்க ஒரு ரிசர்ச்சை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னோட ஆசை ரொம்ப பெருசுதான், அதுக்காக தான் மன வாழ்க்கை வேண்டான்ட்டு இப்படி தனியாவே இருக்கியாமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அந்த சமயத்துல எமிலி வந்து ப்ரூக்க கூட்டிட்டு போய், உனக்காக ஒரு பொருள் வச்சிருக்கேன், இது என்னன்னு கண்டுபிடிய அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த போர்டை காமிச்ச உடனே அவளுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். இந்த போர்டு 17, 18 அப்படியாப்பட்ட நூற்றாண்டு சேர்ந்தது, இது ஒரு 100 வருஷம் பழமையானதா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா இந்த போர்டை நான் எங்கேயோ பாத்துருக்கேன்னு தன்னோட மொபைல்ல எடுத்து கிளியோபாட்ரா கையில இந்த போர்டு இருந்துச்சான், அதை இவகிட்ட காமிச்சு, இது ரொம்ப வேல்யூபிளான போர்டு, ஆக்சுவலா இந்த போர்டை படிக்கணும், இது ஒரு ஓஜா போர்டு மாதிரி, நம்ம இதை விளையாட ஆரம்பிச்சோம்னா நமக்கு நிறைய விஷஸ் எல்லாம் கொடுக்கும், அதனால இதை கரெக்டா விளையாடணும், தப்பா விளையாண்டா ஆபத்துகளும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா நீ சொல்ல எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இதை எப்படி விளையாடுறது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த போர்டை விளையாடுறதுக்கு நம்ம கையில செயின்ல தொங்கப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும், அதை வச்சுதான் விளையாட முடியும், அதுவும் ஷார்ப்பா இருக்கணும்னு சொல்லிடுறா. சோ ஹீரோயினோட கழுத்துல சிலுவை தொங்கிட்டு இருக்கும், அதை கழட்டி என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் நான் கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் பாய்ஸ் எல்லாம் காசப் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன அப்படியாப்பட்ட முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்காங்க அப்படின்றபடி இந்த பக்கம் இவங்க 2 பேரும் இந்த கேமை விளையாண்டே தீரணும்னு சிலுவையை வச்சு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு, அற்புதமான விச் போர்டே எங்க கடை பிசினஸ் நல்லபடியா வருமா அப்படின்ற மாதிரி கேட்டு, இவளும் தான் கையில இருக்கிற சிலுவையை இப்படி ஆட்டி பார்க்கும் போது எதுவுமே நடக்கல. என்னடா அது, ஒண்ணுமே நடக்கல, சரி நான் செகண்ட் விஷயம் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்டியனுக்கும் எனக்கும் இருக்கிற மன வாழ்க்கை நல்லபடியா இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இவ ஆசோலேட் பண்ண, அந்த சமயத்துல நெருப்பெல்லாம் பொக்குன்னு எரியுது. ஆக்சுவலா இந்த ஷாப்பை இன்னைக்குதான் அவங்க முதல்ல வாடகை எடுத்து நெருப்பெல்லாம் பத்த வச்சிருப்பாங்க, இந்த குளிருக்காக பத்த வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல சரியா போக போலன்னு ஆல்ரெடி கிளீன் பண்ண பாத்திருப்பாங்க. இப்ப நார்மலா போயிட்டு இருக்கோம், அந்த இடத்துலயும் பொக்குன்னு தீ பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதுல இருந்து ஒரு காக்கா அப்படியே தீ பிடிச்சு பறக்க ஆரம்பிக்க, அதை எப்படியாவது கதவு திறந்து வெளியில விடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பின்னாடியே துரத்திட்டு போறான். அது ஸ்கிரீன்ல பட்டு கீழே விழுந்து ஸ்கிரீன் பத்தி இதை பிடிச்சு அணைச்சு பெரிய பிரச்சனையா மாறிடுது. முதல் நாள் கடை திறக்கும் போது இப்படியாப்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததை பத்தி அந்த கடையில வேலை செய்யறவன் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த விச் போர்டு விளையாண்டதுனாலதான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூக்கும் சொல்றான்.
அந்த நேரத்துல அது ரொம்ப பெருசா எடுத்துக்கல, பார்ட்டியும் முடிஞ்சு போயிடுது. சோ மறுநாள் ஹோட்டலுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல கடையில வேலை செய்யறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நைட் இந்த கடை முதல்ல ஆர்டர் எடுத்து சமைக்க போகுது, அதனால என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிறிஸ்டியன் நேரா கிச்சனுக்குள்ள வரான். கிச்சன்ல பாத்தீங்கன்னா கடகடன்னு ஃபுட் எல்லாம் குக் ஆயிட்டு இருக்கு. சோ எல்லாத்துக்கும் சீசனிங் பண்ணணும்னு அவன் கொத்தமல்லியை கட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அந்த விச் போர்ட பாக்குறா. அவளுக்கு திரும்பவும் அதை விளையாடணும்னு ஆசை வந்துடுது. அதை எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் கிச்சன்ல காட்டுறாங்க. இங்க பாருடா, எனக்கு எங்க அம்மா டோஸ்ட் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ரிச்சு சொல்ல, அதே மாதிரி இந்த நீக்ரோ பையன் ஒருத்தர் இருப்பான், அவனும் எங்க ஊர் சேர்ந்த டிஷ்ஷ நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆளுக்கு ஒரு டிஷ்ஷ தனித்தனியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா வெளியில ஏதோ பூனை கத்துற சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் சரி இந்த கண்ணுல என்ன இருக்கு அப்படின்ட்டு அதை தொட்டு பாப்பா. அது ஒரு மூடி மாதிரி ஓபன் ஆகி அதுக்குள்ள ஒரு செயின் மாதிரி இருக்குங்க. அதுவும் ஸ்கெலிட்டன் கை விரலோட இருக்கு. அதை எடுத்து ஆசிலேட் பண்ணி என்னோட பெட்டிங் ரிங் காணா போச்சு, அது எப்படியாவது நீ தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறியா, அது என்னோட ஃபேவரட், அது காணா போனதுல இருந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இந்த வீட்டுக்கு அன்பேக்கிங் பண்றதுக்காக வரும்போதுதான் அது காணா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னபடி அவ இந்த செயினை ஆசிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் காட்டுறாங்க. கிச்சன்ல ரிச்சி பயங்கரமான பூனை சத்தம் கேக்குதுன்னு ஜன்னல்ல திறந்து பார்த்து சூ சூ போன ஒவ்வொரு பூனையா துரத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பூனை வந்து ஜன்னல்ல பாஞ்சு அப்படியே மிரட்டும் பாருங்க. அதை பார்த்து பயந்து போனவன் வீச்சுன்னு கத்திடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோ டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, வெளியில இவ்வளவு பூனை எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ இங்க இருந்து ஃபிஷ் அது இதுன்னு போட்டீங்கன்னா பூனை வரதான் செய்யும், அது குப்பையில தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு, உன் வேலையை பாப்பியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல இவன் இந்த டோஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து இவன் இந்த மந்திரத்தை போட்டு ஓஜா போட அப்படியே எடுத்துட்டு போறா. அதுவும் கை பக்கம் காட்டுது, அங்க வெஸ்ட்னு எழுதப்பட்டதுனால வெஸ்ட் பக்கமா ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் நிறைய தடவை தேடிட்டேன், நீ ஏன் என்ன அந்த பக்கம் கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த செயின் இந்த பக்கமா ஆடிட்டு இருக்கோம், அந்த பக்கமா போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் கிச்சன்ல நெருப்பெரிய அடுப்புல இருந்த எண்ணெய் தீ பிடிச்சிருமோ அப்படின்ட்டு அவசரமா ரிச்சி அதை எடுக்க எண்ணெய் கொஞ்சம் கீழே ஸ்பில் ஆயிடுது. அதுக்கப்புறம் அடுப்பே எரியாம இருக்கு, என்னது திடீர்னு அடுப்பெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க இருக்க கட்டர் மிஷின் தானா ஆன் ஆகி அப்படியே சுத்திட்டு இருக்கு. டேய் யாராவது அதை ஆஃப் பண்ணுங்கடா, ரிச்சி ஆஃப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் அதை ஆஃப் பண்ண போவாங்க. அந்த சமயத்துல இவன் ஊத்துன எண்ணெயிலே இவன் வழுக்கி விட்டு கை தவறுதலா அந்த கட்டர் மிஷின்ல பட்டு துண்டாகி கீழே விழுந்துரும். அதுல ரிச்சி கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு என் கையை எப்படியாவது எடுங்கடா, ஒட்ட வைக்கணும், போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அலறி துடிக்கிறான். ஹீரோ டக்குன்னு டேபிள் கடியில குடிஞ்சு அவனோட கையை வெட்டுப்பட்ட கையை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும் போது ஒரு பூனை பக்கத்திலே படுத்துக்கிட்டு கையை விடவே மாட்டாங்கும். அதை அதுகிட்ட அந்த போராடி புடுங்குறதுக்குள்ள அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுங்க. அதை துரத்துக்கிட்டு ஹீரோவோட இப்ப அவன் குப்பை தொட்டிக்கிட்ட நிறைய பூனைகள் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல எது ரிச்சியோட கையை வச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் மொட்டை மாடியில நின்னுகிட்டு என்னோட கல்யாண மோதிரத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்தா, ஏண்டி கீழே பெரிய ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, மேல நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லங்க என் மோதிரத்தை தேடி வந்தேன், அதை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா உன் கை கால்லாம் என்ன ரத்தமா இருக்கு, ஏன் கத்தியும் கையுமா நின்னுட்டு அலைஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஒன்னும் இல்ல நீ ரூம்குள்ள போ நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவசரமா கையை தேடுறதை விட்டுட்டு கிச்சனுக்குள்ள ஓடிடுறாங்க. அப்பதான் குப்பை தொட்டிக்கு அடியில காட்டுறாங்க ரிச்சியோட கைய அந்த பூனை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. இவன் உள்ள வந்து பாக்கும்போது ரிச்சி ஆல்மோஸ்ட் செத்தே போயிட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பிளட் லாஸ் ஆயிருக்கு இல்லையா, அவனை காப்பாத்த முடியல. கட் பண்ணி அடுத்த சீன்ல சர்ச்ல காட்டுறாங்க, அவனுக்கான இரங்கல் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போகும்போது ஜெசின்னு ஒருத்தன் அவளை வழி மறிச்சு, ஏண்டி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன மறந்துட்டியா, எனக்காக ஏதாவது செலவு பண்ணலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி காசு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கான். இவன் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். சோ கிறிஸ்டியனுக்கும் அவனுக்கும் அதே இடத்துல கை கலப்பாயிடுது. எவ்வளோடா சொல்றது, என் பொண்டாட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதன்ட்டு, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சர்ச்சின் கூட பார்க்காம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டியனுக்கும் எமிலிக்கும் சண்டை வந்துடுது. அவன் தான் கெட்டவன் தெரியும் இல்லையா, இப்படியா நடந்துக்கிறது, நான் அவனை பேசி அனுப்ப மாட்டேன்னா நீங்க எதுக்கு குறுக்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபாதர் வந்து, சரி நீங்க போய் சேர்ல உட்காடுறீங்களா, இப்போ இரங்கல் கூட்டம் நடத்தலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, சரின்ட்டு இவங்களும் போய் உட்காந்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த இரங்கல் கூட்டமும் முடிஞ்சு போயிருது. ஆஸ் யூஷுவல் இவங்க தங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் கடை திறந்த முதல்
நாளே இப்படியாப்பட்ட ஆக்சிடென்ட் இல்லையா, அது கொஞ்சம் ஹீரோவை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா இவங்க நார்மல் லைஃப்ல கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அந்த பூனை இருக்கு. எதிரி இந்த கருப்பு பூனை எங்க இருந்து தூக்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த கருப்பு பூனை பால்கனில நின்னுக்கிட்டு பாவமா ஹெல்ப் கேட்கற மாதிரி இருந்துச்சு, உள்ள வரவா வேணாமா அப்படின்ற மாதிரி. அதனாலதான் நான் அதை தூக்கிட்டு வந்துட்டேன், தயவு செஞ்சு இது என்கிட்டே இருக்கட்டும், நீ பாட்டுல பிஸியா கிச்சன்ல ஒர்க் பண்ற, எனக்கு போர் அடிக்குது, அதனால இதை வச்சு நான் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பெர்மிஷன் கேட்க, பரவாயில்ல ஏதோ ஒண்ணு நீ பத்திரமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நேரா ப்ரௌஸ் பண்ண போயிடறான். அந்த சமயத்துல 96ல இந்த ஓஜா போர்டை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணவங்க யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஆர்டிக்கலை படிச்சு அதை போட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஓஜா போர்டை காட்டுறாங்க, அது தானாவே ஆட ஆரம்பிக்குது. அதுல ஹீரோயினுக்கு பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகத்துல வருது. இவன் முதல்ல காட்டுக்குள்ள போய் அந்த போர்டை எடுக்க போகும்போது பக்கத்துல ஒரு டெட் பாடி இருந்துச்சு இல்லையா, அது அப்படியே அழுகி போன நிலைமையில கிடக்குற மாதிரியும், அது வயிற்றுக்குள்ள இருந்து சாத்தான் வெளியில வர மாதிரியும், அப்படியே இவ தூங்கிட்டு இருக்கும் போது லைட் எல்லாம் பிளிக்கர் ஆக டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடறா. என்னமோ ஒண்ணு நம்மள டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது படபடன்னு பெட்டு தொலைச்சுக்கிட்டு நிறைய கைகள் அவளை வந்து கடன்னு பிடிக்க அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்துல அது அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ண இவளோட பெட் அப்படியே காட்டுக்குள்ள கிடக்குற மாதிரி இருக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா, கை கால் எல்லாம் மரத்துல தொங்க விட்டு ஒரு விச் லேடி இருந்தாலே, அந்த விச் லேடி வந்து நிக்க அதே மாதிரி கை கால்கள் எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. பயங்கரமான ரிச்சுவல் நடந்துட்டு இருக்கு. நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. அந்த விச் லேடி அப்படியே பேய் மாதிரி கை கால்கள் எல்லாம் விரிச்சுக்கிட்டு இவளை வந்து பொறாண்ட வர, அந்த சமயத்துல இவ அலறி அடிச்சுக்கிட்டு தூக்கத்திலே எழுந்துக்கிறா. இது வரைக்கும் இவ கண்டதெல்லாம் கனவுதான், பட் கண்ட கனவு பயங்கர கொடூரமா இருக்க அதை நினைச்சு அழ ஆரம்பிச்சிடா. அந்த சமயத்துல அந்த விச் போர்டும் அவளோட மடியில தான் இருந்திருக்கு. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, இந்த விச் போர்டை நான் தொடவே இல்லை, அது டேபிள் மேலதான் இருந்துச்சு, எப்படி என் கையில வந்துச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி கதறி அழ. இத பத்தி உனக்கு என்னடி தெரியும், இத வச்சிருந்தவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்களாம். இப்ப 2 போலீஸ்காரவங்க மியூசியத்துல செத்து போயிருக்காங்க. 96ல இத பெர்ஃபார்ம் பண்ணவங்க நிறைய பேர் செத்து போயிருக்காங்க, நீ நிறைய ஆர்டிக்கல் படிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், நானும் நியூஸ்ல இத பத்தி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரிஞ்சும் ஏண்டி இதை வச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள போராட்டம் நடக்குது. சோ அந்த சமயத்துல கிறிஸ்டியன் என்ன சொல்றான், இதை கொண்டுட்டு போய் நம்ம கவர்மெண்ட் கிட்டே ஒப்படைச்சிடலாம், போலீஸ் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இதை நீ எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்தீனா ஆல்ரெடி என் பேர்ல எவ்வளவு கேஸ் இருக்குன்னு தெரியும் இல்லையா, என் பாய் ஃப்ரெண்டால என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு, அவன் என்ன ட்ரக் அடிக்ட் ஆகி நிறைய கேசஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் தோண்டி துருவி வெளியில எடுத்து பிசினஸ் லைஃப் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க அப்படின்னு தேம்பி அழ. சரிமா நான் எதுவுமே பண்ணல, இது இங்கே இருக்கட்டும், எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்துறேன், பட் இப்போதைக்கு இது உன்னோட ரூம்ல இருக்க வேணாம், நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு அவளை தூங்க வச்சுட்டு அந்த ஓஜா போட எடுத்துட்டு போயிடுறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல கிறிஸ்டியன் எக்ஸ் லவரை சந்திச்சு, எம்லி ஒரு ஓஜா போர்டு வச்சிருக்கா இல்லையா, அதனால நிறைய பிரச்சனைகள் வரா மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் டே பார்ட்டில நெருப்பெல்லாம் இருந்துச்சு, 2வது கடை ஓபன் பண்ணி முதல் நாள் குக் பண்ணும் போது ரிச்சி செத்து போயிட்டான், இப்ப என்னோட பொண்டாட்டிக்கும் அடிக்கடி கனவுகள் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இந்த பழைய பொருட்கள் மேல கொஞ்சம் தான் ஆர்வம் இருக்கு, அதை பத்தி நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், இத பத்தி நல்லா தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட்டிட்டு வரேன், அவரு இதுக்கான சொல்யூஷனை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல ட்ரிபிள்ஸ பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு லேடி உட்காந்து இவங்க பேசுறத பார்த்துட்டு சிரிக்கிறா. அதே சமயத்துல ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியில வரலான்னு ட்ரை பண்ணுவாங்க, கதவு டமால்னு மூடிக்குது. அங்க இருக்கிற ஷவர்ல கொதிக்க தண்ணி அவ மேல ஊத்தி உடம்பெல்லாம் வெந்து போகுது. திடீர்னு அவ ஜக்கூசில நின்னுட்டு இருப்பா இல்லையா, அது முழுக்க சேரும் ரத்தமுமா, தண்ணி அப்படியே நிரம்ப இவளும் கத்திக்கிட்டு கிறிஸ்டியன் என்ன காப்பாத்துன்ட்டு எப்படியாவது வெளியில வர ட்ரை பண்ணுவா. பட் அதுக்குள்ள இருந்து கைகள் வந்து அவளை அப்படியே அந்த தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. அந்த தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா இவளுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு லேடி நிக்கிற மாதிரி இருக்கு. சரியான முகம் தெரியல, கொஞ்சம் நல்லா உத்து பார்க்கும் போது, அம்மிலியா என்ன கொஞ்சம் நல்லா பாரு, என்னத்த நினைச்சு யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே இவளோட ஞாபகங்கள் 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு போயிடுதுங்க. ஆக்சுவலா இவ இந்த மருத்துவம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி மூலிகைகள் எல்லாம் வச்சு மக்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கான ட்ரீட்மெண்டா பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவ விச் கிராஃப்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க பிஷப் கிட்ட சொல்லிருப்பாங்க போல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா, பிஷப் கார்கன், அவன் நேரா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த இடம் முழுக்க நிறைய மூலிகைகளை வச்சிட்டு இருக்க, அப்ப நீ விச் கிராஃப்ட் பண்றியா, மாய மந்திரம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு வந்த காவலாளிகளை வெளியில போக சொல்லிட்டு அவளை மட்டும் பயங்கரமா டீஸ் பண்றான். என்ன சாத்தானுக்கு மனைவியா அப்படின்லாம் கேட்டு தான் கையில இருக்கிற இரும்பு பெரம்பால அவளை பொலன்னு பொலந்து மூஞ்சியே காயப்படுத்திறான். அப்பவும் அவ கதறிக்கிட்டே, இல்ல சிறிய மூலிகைகளை வச்சு இந்த ஊர் மக்களுக்கு நோயை தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இருந்தாலும் நம்பாம அவளை புடிச்சு வெளியில தள்ளிவிட்டு, இவ ஒரு விச், இவளை எல்லாரும் கல்லால அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஊர் மக்களுக்கும் கொஞ்சம் கூட நன்றி இல்லைங்க. இப்பதான் ஒருத்தி மருந்து வாங்கிட்டு போயிருப்பா, அவளும் சேர்ந்து கல்லால் அடிச்சு இவளை துரத்தி விட
விட இவ அந்த ஊரை விட்டு போகும்போது இந்த ஊரையும் சும்மா விட மாட்டேன், உன்னையும் சும்மா விட மாட்டேன்டா, 7 ஜென்மம் எடுத்தாலும் திரும்பி வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ காட்ட நோக்கி போட இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ இன்னும் ஜக்கூசில தான் படுத்துட்டு இருக்கா. அவன் மேல ஷவர் அப்படியே ஊத்திட்டு இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கை கால்கள் எல்லாம் வெந்து போகல, நார்மலா தான் இருக்கா. இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே ஒண்ணுமே புரியல. ஷவரை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அதே இடத்துல உட்காந்துரா. இந்த பக்கம் ப்ரூக் கிறிஸ்டியனை கூப்பிட்டு நேரா அலெக்சாண்டர்னு ஒருத்தனை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கா. ஆக்சுவலா அவனுக்கு தான் இந்த ஆராய்ச்சிகள்லாம் தெரியும். அங்க போனோன்னு நேரா அலெக்சாண்டரும் வந்து நீங்க கிறிஸ்டியன் தானே, பரவாயில்லையே என்ன பார்க்க வந்திருக்கீங்க, அந்த போர்டு தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல கலை நிகழ்ச்சிகள் ஏகபோகமா நடக்குது. இவங்களுக்கான உபசரிப்பும் நல்லாவே இருக்குங்க. ஆனா அங்க நடக்கிறது என்னன்னா இந்த விச் கிராஃப்ட் சம்பந்தப்பட்ட ஸ்டடீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 3 லேடிஸும் கிட்டக்க வந்து நம்ம ஹீரோ தலையில எதையோ இலைய வச்சு அவருக்கு ஒரு மரியாதையை செலுத்த, ஏண்டி இங்க என்னடி நடக்குது, ஏண்டி இந்த 3 பொண்ணுங்களும் என்ன சுத்தி வராங்க அப்படின்ற மாதிரி கேட்க ப்ரூக் அதை பார்த்துட்டு இங்க பாரு அவங்க 3 பேருமே அலெக்சாண்டரோட ஒய்ஃப், எல்லாருமே மந்திரவாதிகள் மாதிரி, சோ அவங்களுக்கான ரெஸ்பெக்ட கொடு அப்படின்ட்டு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அலெக்சாண்டர் வந்து உங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான பாண்டிங் இருக்கு, நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல நாங்க நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி கிறிஸ்டியன் சொல்லிடுறான். இல்லையே நீ பொய் சொல்ற, என்கிட்ட எதையோ மறைக்கிற அப்படின்னு கிறிஸ்டியன் மேல கை வைக்க ஆக்சுவலா இவ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல கிறிஸ்டியனோட மனசுலயும் அதை பதிக்கிறான். அவனுக்கும் அந்த ஞாபகங்கள் வந்தோன்னு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்க நீ சொல்லாத விஷயத்தையும் நான் ரீட் பண்ணுவேன், நான் ரீட் பண்ற விஷயத்தையும் உனக்கு உணர்த்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் போக அந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஆல்மோஸ்ட் இதுல பயந்து போய் பெட்ல படுத்துட்டு இருப்பா. அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி காசு வேணும் பணம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். சோ போனை கட் பண்ணிடுறா. பக்கம் ப்ரூக் ஆல்மோஸ்ட் அந்த ஓஜா போர்டு எப்படி இருக்கும்ட்டு அலெக்சாண்டர் கிட்ட வரைஞ்சு காட்டுறா. நான் தேடிட்டு இருந்ததும் இதே மாதிரியானதுதான், நான் அதை நேரா வந்து உங்க ஒய்ஃப் கிட்டே வாங்கிக்கிறேன். ஆக்சுவலா இத பத்தின ஒரு சரித்திர கதை இருக்கு, இதை வச்சு நான் நிறைய ரிசர்ச்சும் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு புக் எடுத்து 16ஆம் நூற்றாண்டுல ஒரு ஹோட்டல்ல எல்லாருமே செத்து போய் கிடந்தாங்க. அவங்க எல்லாருமே கொன்னது யாருன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டாங்களாம். அந்த ஊரை சேர்ந்த ஒரு சாபம், அதுவும் நாகான்னு ஒரு மந்திரவாதி பெண்ணால ஏற்பட்ட சாபம். சோ அந்த சாபம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, அந்த விச் போர்டு உங்க கையில வந்திருக்குன்னா அது ஒரு காரணம் இல்லாம வந்திருக்காது, எல்லாத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கும். நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம்னா அவங்களுக்கும் நமக்கும் பூர்வ ஜென்மத்துல ஒரு வித பந்தம் இருக்கும்னு பேச்சு வழக்குல சொல்வாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மை. ஆக்சுவலா இந்த போட்டோல இருக்கவர் யார் தெரியுமா, இவர் தான் 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல வாழ்ந்த பிஷப்பான கார்கன், என்னோட தாத்தா. நான் இப்ப இங்க உயிரோட இருக்கேன். இந்த போர்டு உன் ஒய்ஃப் கையில இருக்கு, அதை நான் நேரா வந்து வாங்கணும், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும், உன் ஒய்ஃப கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமாடி, எங்கடி என்ன கூட்டிட்டு வந்து இப்படி கோத்து விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி ப்ரூக்க புடிச்சு கிறிஸ்டியன் கத்த, டே இல்லடா அந்த போர்டை பத்தி சொன்ன, இவர் தான் உன்னை பாக்கணும்னு சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவ சொல்லிட, நான் சொல்றத கேளுங்க, பெரிய ஒரு ஆபத்து இருக்கு, அதை என்னாலதான் நிவர்த்தி பண்ண முடியும், உங்க ஒய்ஃப் கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க, என்ன நம்புங்க அப்படின்றபடி சொல்றான். ஹீரோவுக்கு ஒரே குழப்பம். நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த செயின் அதுவும் ஆசோலேட் ஆயிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப பாசமா பேச ஆரம்பிக்கிறா. என்னடி இவ்ளோ ஜாலியா இருக்க, உன்ன அந்த எக்ஸ் லவர் தொல்லை பண்ணவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனா தொல்லை பண்ணா, ஆனா நான் அந்த விச் போர்டு கிட்ட அவனை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இந்த பக்கம் எமிலியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு ட்ரக் அடிக்ட் இல்லையா, பில்டிங்க்கு மேல டாப் ஃப்ளோர்ல டெரஸ்ல பயங்கரமான ட்ரக் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல டீனான்னு ஒரு பணக்கார லேடிக்கு ட்ரக் செலுத்தணுமா, அதுக்காக ஒருத்தன் ஜெஸ்ஸியோட கையில காசை கொடுத்தோன்னா அதை அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கு. அதே இடத்துல பூனையும் இருக்கு. பூனைய பார்த்துட்டு ஏய் பூனை எங்க வந்த, நீ என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டபடி இன்ஜெக்ஷன்ல அந்த மருந்தெல்லாம் ஏத்திட்டு அவளுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட போக அந்த சமயத்துல ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயினோட கையில பயங்கரமான நெயில்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் ஒயிட்டா மாறுது, ரொம்ப ஹார்டா நடந்துக்கிறா. திடீர்னு பாத்தீங்கன்னா அவளோட முகம் மாறி அப்படியே விச்சா மாறிடுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் ஜெஸ்ஸிய காட்டுறாங்க. அவன் இன்ஜெக்ஷன் போட போற சமயத்துல அந்த பூனை அப்படியே அவன் மேல பாஞ்சு அவனோட 2 கண்ணையும் தோண்டி எடுக்கிற மாதிரி கீறி விட அவன் அப்படியே நிலத்தடு மாதிரி மாடியில இருந்து கீழே விழுந்து கீழே ஒரு சிலை அப்படியே கத்தி வச்சிட்டு இருக்கோம், அதுல சொருவி சத்து போவானா. இது இங்க நடக்க ஹீரோயின் இருந்த ரூம்ல நெருப்பு பக்குன்னு பத்த ஆரம்பிக்குது. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு திரும்ப சுயநினைவு திரும்புது. நான் என்ன பண்ண, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு இல்லையா, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றா. நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த போர்டு இருக்கிறதுனால தான் நீ இப்படி எல்லாம் ஆகிற, நான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்ட, அதை நிவர்த்தி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா அலெக்சாண்டரை வீட்டுக்கு
வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் சோகமா படுத்துட்டு இருக்கா. அப்ப ப்ரூக்கும் கூடவே தாங்க வந்திருப்பா. அந்த பூனைய பார்த்துட்டு அலெக்சாண்டர் சோ கியூட், நீ இங்க இருக்கனா எல்லாமே இங்க இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இவரோட பேர் அலெக்சாண்டர், எல்லாத்தையும் கியூர் பண்ணிடுவாரு, உனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இன்ட்ரோ கொடுக்க, இங்க இருக்கிற போனு ரேடியோ டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க, நம்ம ஒரு ரிச்சுவலை கண்டக்ட் பண்ண போறோம், ஜன்னல் கதவெல்லாம் சாத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்கார வச்சு அந்த போனை பிடிச்சி ஆட்டும் போது அவளுக்கு அப்படியே பாஸ்டுக்கு ஞாபகத்துல போதுங்க. ஆக்சுவலா அந்த மந்திரவாதி லேடியான நாகாவை பிடிச்சி ஜெயில அடைச்சு கார்கன் பயங்கரமா சித்திரவதை பண்ணி வச்சிருப்பாரு. அதுவும் சங்கிலியில கட்டி அந்த விச் போர்டை திரும்ப கொண்டுட்டு வந்து கொடுத்து, இங்க பாரு திரும்ப நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போற, நீ போட்ட சாபத்தை நீயே எடுக்க போற, இல்லனா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு மந்திரம் பண்ண வைக்க, அப்ப அவளோட விரல் காணா போயிருக்குங்க, அதுவும் மோதிர விரல். சோ இங்க இவங்க மந்திரம் போட 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 அந்த பக்கம் அவளும் எதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. 16ஆம் காலகட்டத்துல 2 மந்திரமும் அப்படியே சிங்க் ஆகி புகையெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க பொருட்கள்லாம் ஆடி ஆடி கீழே விழுந்து உடைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த காலகட்டத்திலயும் பக்கத்துல இருக்க தண்ணி கிணியெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு கார்கன் ரொம்ப பயப்படுறாரு. பட் இங்க இருக்கிற அலெக்சாண்ட்ரோ பயப்படாம மந்திரத்தை சொல்ல சொல்ல அப்படியே ஹீரோயின் கழுத்துல இருந்த செயின், சில்வர் செயின் செவுத்துல போய் ஃபாஸ்டா குத்தும் பாருங்க. ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் ஒயிட் ஆயிடுது. அதை பார்த்து ஹீரோ பயங்கரமா பயப்படுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த மந்திரவாத லேடியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் அப்படியே கண் முழிச்சு எந்திருப்பா பாருங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா பயப்படுறாங்க. அதுவும் பிரெஞ்சுல பேசுறா. என்ன நீ பிரெஞ்சுல பேசிட்டு இருக்க, என்ன சொன்ன நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க, வண்டர்ஃபுல்னு சொன்னேன், வேற ஒன்னும் இல்லங்க, முதல்ல போய் என் செயின் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல ஒரு மாதிரி ஃபாஸ்டா நடந்து போய் ஓஜாபோட அலெக்சாண்டர் கிட்ட கொடுத்து அமிச்சிடுறான். அது மட்டும் இல்ல, நீங்க டின்னருக்கு வந்தே ஆகணும், அப்ப ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு வேற சர்ப்ரைசிங்கா சொல்லுவா. அடுத்த சீன்ல ஹீரோயின் அந்த ஜெயில படுத்திருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா இவளோட முகத்துல தழும்புகள்லாம் உருவாகுது. பக்கத்துல தண்ணி இருக்கும். அதுல தன்னோட முகத்தை பார்க்கும்போது விச்சோட முகம் தான் தெரியுது. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஆப்போசிட்ல கார்கன் நின்னுட்டு, உனக்கு மரணத்தை நான் கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல போறான். சோ அந்த சமயத்துல ஒரு கிழவி வந்து, மகாராணி உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருதே, எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், ஆக்சுவலா நீங்க பிரெஞ்சுல பேசணும் இல்லையா, பேச மாட்டீங்க, ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்லவா, ஏன் உங்களை இப்படி விட்டுட்டு போறாங்க தெரியுமா, உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு கக்க பொக்கன்னு அது சிரிக்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கர பயமாகுது. அப்படியே காட்டுக்குள்ள ஹீரோயின் நடந்து போற மாதிரி இருக்கு அடுத்த சீன்ல. சோ ஒருத்த செத்து கடந்தான் இல்லையா, அவன் மேல சிகப்பு கலர்ல காலாலாம் முளைச்சிருக்க மாதிரி இருக்குங்க. அத ஹீரோயின் வெறித்தனமா நோண்டி எடுத்துக்கிட்டு தன்னோட கேட்டரிங்க்கு வரா. அன்னைக்கு அதை வச்சு சமைக்க சொல்றா. ஏன்னா இன்னைக்கு சரியான பார்ட்டி இருக்கு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர போறாங்கன்னு விமரிசையா சமைச்சிட்டு இருக்காங்க. சோ குக் பண்றதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் லேடி இருப்பா. அதை வாங்கிட்டு சரியான ஸ்மெல், எங்கிருந்து இந்த காளான கொண்டுட்டு வந்த அப்படின்னு வாங்கிக்கிறா. சோ ஊர்ல இருக்க பெரிய பெரிய பணக்காரவங்க எல்லாம் இவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட போறாங்க. அதை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய பணக்காரர் வந்திருக்காரு அப்படின்னு கிறிஸ்டியனுக்கே அதிர்ச்சி ஆயிடுது. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் சரியான ட்ரெஸ் போட்டுட்டு வந்து, மிஸ்டர் டோர்ச்சர் நீங்க வந்ததை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் இங்க பாருங்க, நான் வந்திருக்கிறது இங்க இருக்க ஆடியன்ஸ்க்கோ மக்களுக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது, நான் சைலண்டா உட்காந்து உங்களோட ஃபுட்டை ரசிச்சு ருச்சு சாப்பிட்டு போக தான் வந்தேன், சோ எனக்கான ஸ்பெஷல் சீட்டை நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் கூட்டிட்டு போயிடுறா. பின்னாடியே பாத்தீங்கன்னா அலெக்சாண்டரும் வரான். அலெக்சாண்டரை எதிர்பார்த்து ப்ரூக்கும் காத்துட்டு இருக்கா. உனக்காக தாண்டா டேபிள் இருக்குன்ற மாதிரி சொல்ல அவனும் அங்க உட்காந்துறான். இந்த பக்கம் ஹீரோயின் ஸ்பெஷலான டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பணக்காரன் ஒருத்தர் இல்லையா அவனுக்கு எடுத்து வந்து குடுக்கறதுக்காக ஏன் நடந்து வருவா. பட் அவளால நடக்க முடியாது, ஏன்னே தெரியாது, ஸ்ட்ரகிள் ஆகி நிப்பா. அந்த சமயத்துல அலெக்சாண்டர் டக்குன்னு எழுந்து போய், இங்க பாரு, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே உன்னை கல்லால் அடிச்சு அவமானப்படுத்தி கொண்டாங்க இல்லையா, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவளோட மைண்ட் அப்படியே 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு போயிடுது. அப்ப கல்லால் அடிச்சாங்க இல்லையா, அந்த ஞாபகங்கள் வர இவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், இப்ப எப்படி கொல்றேன் பாரு அப்படின்ட்டு நேரா அந்த மஷ்ரூம் இருக்க ஃபுட் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு, இதுதாங்க எங்களோட ஸ்டார்டர், இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன், சரியான டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு கொடுத்த உடனே அந்த ரிச்சும் அதை சாப்பிடுறாரு. மாதிரி மஷ்ரூம் வைக்கப்பட்ட ஃபுட்டை அங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அத ஒவ்வொருத்தரும் சாப்பிடும் போது பயங்கர போதைக்கு போனது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி இன்னும் வேணும், ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பெருமையா அந்த டிஷ்ஷை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் ப்ரூக் அதை எடுத்து சாப்பிட போக, இல்ல இன்னைக்கு மட்டும் நீ மஷ்ரூம் சாப்பிடாதன்ற மாதிரி அலெக்சாண்டர் தடுத்துறான். இந்த பக்கம் ஒரு லேடி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பா. அவ சும்மா இல்லாம கடையில ஒரு நீக்ரோ பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தான் இல்லையா, அவனை
அவனை கூப்பிட்டு வம்படியா டீஸ் பண்ண பக்கத்துல இருந்த ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்டு, ஏண்டி நான் ஒருத்தன் குத்துக்கல்லாட்ட இங்க உட்காந்துட்டு இருக்கேன், அவங்க கிட்ட அப்படி தொட்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு அவன் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி அங்க வந்திருக்கங்க எல்லாருமே ரிச், பட் சைலண்டா சாப்பிடாம லோக்கலா பயங்கரமா சிரிச்சு பேசிக்கிட்டு போதையில தள்ளாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் குக் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் லேடி இருந்தா இல்லையா, அவளுக்கும் மயக்கமா இருக்கு. என்னன்னே தெரியலடா எனக்கு மயக்கமா இருக்குன்னு கிறிஸ்டினை பார்த்து சொல்ல, நீ கொஞ்சம் அந்த இஞ்சியை மட்டும் எடுத்துட்டு வாயேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, தோ எடுத்துட்டு வரேன்னு அவ போயிடுறா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கத்தி வழங்கப்படுது, அதுவும் ரியலான நைஃப்ஸ். அது ஹீரோயின் பயங்கர வில்லத்தனமா பார்த்துட்டு போக பூனையும் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள சமைக்கிற இடத்துக்கு நுழையுது. அடுத்து இவங்க மெயின் ஃபுட்டை பிரசன்ட் பண்ணணும், அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் கிறிஸ்டியன். அந்த சமயத்துல ஹீரோயின் அதெல்லாம் மூடி எடுத்துட்டு போகலான்ட்டு ஒரு பிளேட்டை மட்டும் அந்த பணக்காரர்கிட்ட எடுத்துட்டு போய் எங்களோட ஸ்டார்டர் எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி கேட்க, பயங்கரமான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு என்ன விறுவிறுக்க வச்சுட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன டிஷ் அப்படின்ற மாதிரி கேட்க, இவளும் ஃபுட்டை வைக்கிறா. அதுல பாத்தீங்கன்னா ரிச்சியோட கைய ஒரு பூனை எடுத்துட்டு போய் கடிச்சிட்டு இருந்திருக்கும் இல்லையா, அது அப்படியே புழுத்து இருக்கு. அதை பிளேட்ல வச்சு அலங்காரம் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி புழுக்களோட அது நெல்லியா. அதை பார்த்துட்டு இவன் பயங்கரமா அலறி அடிச்சு கத்துறான். இந்த பக்கம் அந்த ரெஸ்டாரண்ட்ல பயங்கரமான கலவரம் ஏற்பட்டுருது. டேபிள் மேலதான் கத்தி இருக்கே, அதனால கால்கள் மாத்தி வெட்டிக்கிறாங்க. அதே சமயத்துல கிச்சன்ல காட்டுறாங்க, ஜிஞ்சர் எடுக்க போனவ கக்க பொக்கன் சிரிக்க, என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி கிறிஸ்டியன் கிட்டக்க போக, அவளும் கத்தி எடுத்துக்கிட்டு, ஏன்டா உன் முகம் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ கத்தி எடுத்துட்டு வந்து குத்த வர, ஒரே அங்க பிரச்சனையா மாறி ஆளுக்கு குத்திக்கிட்டு சாவுறாங்க. அந்த சமயத்துல எதுவுமே நடக்காத மாதிரி அலெக்சாண்டர் ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். இந்த பக்கம் அந்த பணக்காரர் இருந்தார் இல்லையா, அவரு வந்து கிறிஸ்டியன் கிட்ட சண்டை போட வேற வழியே இல்லாம அவன் கத்தி எடுத்து அவரோட வயிற்றுல குத்த பார்க்க, அந்த சமயத்துல பேட்ரோல் வந்து கத்தியை கீழே போட முடியுமா, உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ட்டு துப்பாக்கியும் கைமோ சொல்ல அந்த இடத்துல இருந்து ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். பட் நல்ல வேலையா ப்ரூக் வந்து அவனை காப்பாத்தி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறா. பட் அந்த ஹோட்டல் இப்ப போறது அலெக்சாண்டர் வீட்டுக்கு. அங்க போன உடனே ஆட்கள்லாம் வந்து மரியாதையா கீழே இறங்கடான்னு சொன்னோன்னே, ஏண்டி இப்படி என்ன திரும்ப இவங்கிட்டே கோத்து விடுற அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாருடா நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, இவருக்கு தான் அந்த சாபக்கட்டுல இருந்து உன் பொண்டாட்டிய கம்ப்ளீட்டா ரிலீஃப் பண்றதுக்கான வழிமுறைகள் தெரியும். அதை விட்டுட்டு நீ மறந்து புடிச்சினா நீயும் செத்து போயிடுவ, அவளும் செத்து போயிடுவா, மரியாதையா இவங்க சொல்றதை கேளு அப்படின்னு வார்ன் பண்ணிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆப்போசிட்ல அலெக்சாண்டர் உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு பொருள் உங்ககிட்ட வருதுன்னா அது சும்மா வராது, அதுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பொருள் உன் பொண்டாட்டி கிட்ட வந்துச்சு, உன்கிட்ட தானே வந்துச்சு, அதனால நீயும் இதுல சம்பந்தப்பட்டிருக்க, உன்னை அப்படியெல்லாம் ஈஸியா விட்டுற முடியாது. இங்க இருக்கா பாத்தியா, இவ யார் தெரியுமா, அந்த காலத்துல இருந்து சூனியக்காரின்னு நீ நினைச்சிட்டு இருக்க, அதான் இல்ல, அதான் உன் பொண்டாட்டியா பிறந்து வந்திருக்கா. சோ அவதான் என்ன இப்ப பழி வாங்க போறா. இந்த ரிச்சுவல் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு நீ இருந்தாகணும். உன் பொண்டாட்டி கொடுத்த சாபம் இன்னும் என்ன தொடர்ந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் ரிலீவ் பண்ணும் இல்லையா அப்படின்னு திரும்பவும் 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை காட்டுறாங்க. அந்த விச் லேடிய புடிச்சிட்டு போய் ஊருக்கு நடுவுல கட்டி போட்டு கொளுத்து பாப்பாங்க. அப்ப அவ ரொம்ப கெஞ்சுவா, இருந்தாலும் நெருப்பு வச்சு கொளுத்திடுறாங்க. ஆனா அவளை அந்த நெருப்பு எதுவுமே பண்ணாம அவ நடுவுல நின்னுட்டு அந்த ஊர் மக்களை பார்த்து பயங்கரமா சிரிப்பாங்க. அப்ப இது ஒரு சாத்தான், இது ஒரு விச்சு, இதெல்லாம் கத்தியால கொன்னாதான் சாவும் அப்படின்னு ஊர் மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம், ஏண்டா நீ ஒரு விஷயத்த போட்டோ எடுத்த இல்லையா, 96ல ஒண்ணு நடந்துச்சுன்னு, அது யார் தெரியுமா, இவ பண்ண வேலைதான். இவ இப்பதான் உனக்கு பொண்டாட்டியா இருக்கா, ஆனா ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் அவ பிறந்துட்டு இருக்கா. அவ பிறக்கும் போது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல ஒரு விச்ச கொன்னாங்க இல்லையா, அவளோட வயிற்றுல பிறந்தவன் தாண்டா நீ, உன்னை தாண்டா ஹாஸ்டல்ல சேர்த்து அதோட வம்சாவளி பிளட்ல பிறந்தவன் தாண்டா நீ அப்படின்னு இவன் ஒரு ஸ்டோரிய சொல்றான். அப்பன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த சூனியக்காரி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே படியிலேருந்து இறங்கி வரா. அந்த சமயத்துல டே உனக்கு வேண்டியது அந்த போர்டு, அதை எடுத்துக்கிட்டு போய் தொலைடா, என்னையும் பொண்டாட்டியும் நிம்மதியா விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா நான் உன்னோட வழிக்கே வரேன், உன் பொண்டாட்டி இதோ இருக்கா, நீ அவளை கூப்பிடு, அவ உன் கூட வந்துட்டானா 2 பேரும் ஃப்ரீயா வெளியில போயிடுங்க, அப்படி அவ வரலன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ பண்ணியே தான் ஆகணும், லேடிஸ் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சோ இவங்க 2 பேருக்கும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஞாபகம் வருதே ஒழிய, பட் ஹீரோயின் அந்த விச்சோட தாட்ல தான் இன்னும் இருந்துட்டு இருக்கா. சோ அந்த நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கிறது இவதாங்கிறத ஹீரோவுக்கு காட்டியும் கொடுக்கறா. அதெல்லாம் பார்த்துட்டு அலெக்சாண்டரோட 3 ஒய்ஃபும் சிரிக்கிறாங்க. ஆனா அவன் டக்குன்னு, இங்க என் பொண்டாட்டி உயிரோட இருந்தா தானடா இந்த சாங்கியத்தை நீங்க பண்ணுவீங்க, இதோ அவளோட கழுத்தறுத்து கொல்ற அப்படின்னு கத்திய வச்சுக்கிட்டு ஹீரோ மிரட்ட பரவாயில்ல
பரவாயில்ல நீ கொன்னுடு, உன் பொண்டாட்டி நீ கொன்னுடு, பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொன்னோன்னே இவன் கொல்லுவானா யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். டக்குன்னு இவரு போய் போட்டோ எடுத்துக்கிட்டு சிலுவை எடுத்து மாட்டிக்கிட்டேன், நான் யாரு தெரியுமா, இந்த சாத்தானை கட்டுப்படுத்தி இருட்டோட ஆட்சி நடத்த பிறந்தவன்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நோக்கி கைய நீட்டா. அப்பதான் ஹீரோயினோட கண்ணுக்கு அலெக்சாண்டர் அப்படியே பிஷப் மாதிரி கண்ணுக்கு தெரிய சும்மா இருப்பாளா கத்தி எடுத்துட்டு வந்து குத்த வந்துடுறா. அந்த இடத்துல பயங்கரமான ஃபைட் நடக்குது, ஆள் ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க. அதுல அலெக்சாண்டரோட ஃபர்ஸ்ட் மனைவி இறந்துடுறா. ஆனா அந்த ஓஜா போட தூக்கி ஹீரோ நெருப்புல போட்டுறான். அதே சமயத்துல அங்க இருக்கிறவன் துப்பாக்கி எடுத்து சுட பாக்க ப்ரூக் நல்ல வேலையா அவனை அடிச்சு அதே இடத்துல கவுத்திடுறா. இந்த பக்கம் அந்த ஓஜா போர்டு எரிய ஆரம்பிக்க ஹீரோயின் நெருப்புல எரிஞ்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி பச்சை கலர்ல எரிய ஆரம்பிச்சு அவ உடம்புல இருந்த ஆவிலாம் அப்படியே அந்த ஓஜா போர்டுக்குள்ள போற மாதிரி இருக்குங்க. இந்த பக்கம் 16ஆம் நூற்றாண்டுல அந்த விச் எரியாம இருந்தா இல்லையா, அப்படியே நின்னுட்டு இருப்பான். அத முறியடிக்கிறதுக்காக பிஷப் கத்தி எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அவளை குத்த வர நெருப்பு கிட்டக்க வந்தாதான் தெரியுது அவளும் எரிஞ்சு போய் தான் இருக்கா. அதுல அவளோட கைகள் விடப்பட்டிருக்கும். பிஷப் கிட்டக்க வர கழுத்து பிடிச்சிடறா. 2 பேரும் அதுலயே எரிஞ்சு செத்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு ஹீரோ ஓடி வர அலெக்சாண்டர் துப்பாக்கியால 2 தடவை அவனை பார்த்து சுட்டுறான். சோ அதுக்கப்புறம் உயிரோட இருக்க போறதுல இருந்தாலும் எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தணும்னு ட்ரை பண்றான். அப்போ நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்க அந்த ஓஜா போட அலெக்சாண்டர் இருக்கும்போது அவனோட கையில தீ பிடிச்சிடுது. அதை பார்த்த கிறிஸ்டியன் அவன் மேல சரக்கு பாட்டில் எடுத்து அடிக்க அவனோட ட்ரெஸ் எல்லாம் பத்த ஆரம்பிச்சிருது. பாதி முகமே எரிஞ்சிடுதுங்க. அவன் கோட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு காயங்களை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் துப்பாக்கி எடுத்து இதுக்கு மேல நீ உயிரோட இருந்தா தானடா இப்படி எல்லாம் பண்ணுவ அப்படின்ட்டு அவனை நோக்கி துப்பாக்கிய காட்ட, நீ சரண்டர் ஆயிரு, மரியாதையா சரண்டர் ஆயிடு, இல்லன்னா இந்த சாபம் தொடர்ந்துகிட்டே போகும், நீ நல்லவளா இருந்தா துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துரு, நீ கெட்டவளா இருந்தா என்ன நோக்கி சுடு அப்படின்னு சொல்ல, நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன்ட்டு நெத்திய பார்த்து பொட்டுன்னு சுட அதே இடத்துல அவங்காலி அந்த ரத்த துளிகள் ஓஜா போர்டு மேல பட அதுவும் அப்படியே உறிஞ்சிருதுங்க. இந்த பக்கம் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் ரொம்ப போராடுறா. அதே இடத்துல அவன் இறந்து போயிடுறான். சோ ப்ரூக் அதை பார்த்துட்டு இங்க பாரு இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்காகாது, தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது, வா வான்னு கூப்பிட்டு இருக்கும் போது போலீஸும் வந்து இவங்க 2 பேரையும் காப்பாத்திடுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. ப்ரூக் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கலை பொருளை எடுத்துக்கிட்டு வேட்டிகன் சிட்டிக்கு போயிடுறா. அங்க இருக்கிற பெரிய பிஷப் கிட்ட இந்த பொருளை கொடுத்துட்டு இதுக்கான சன்மானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே, இங்க பாருமா இது ஒரு ட்ரஸ்ட் சம்பந்தமானது, சர்ச்சில் எங்கேயாவது காசு இருக்குமா, காசு கொடுக்கறதுக்கு வழி இருக்குமா அப்படின்ட்டு அவரு சொன்ன உடனே நான் அந்த போர்டை எடுத்துட்டு போயிடுறா அப்படின்ட்டு அவ அந்த போர்டை எடுக்க, இல்ல நீ உட்காரு உனக்கான சன்மானத்தை கொடுக்குறேன்னு நிறைய வைரத்தை ப்ரூக் கிட்ட கொடுத்த உடனே அப்ப கதவு தட்டப்படுது. யார் என்னன்னு பார்த்தா ஹீரோயின். என்ன ட்விஸ்ட்னா அந்த புக்கை இயக்கிறதுக்கு அந்த சங்கிலியில தொங்கிட்டு இருக்கிற அந்த ஸ்கெலிட்டன் ஃபிங்கர்ஸ் தேவை இல்லையா, அதை இவ கொடுத்து அதுக்கப்புறம் தான் மந்திரம் போட முடியும் அப்படின்னு பிஷப் கிட்ட கொடுத்த உடனே அவர் பயங்கர சந்தோஷப்படுறாரு. இவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் அவரு அந்த ஓஜா போர்டை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்ப அந்த விச் அவரோட ஷோல்டர்ல கை வைக்குது. அதை பார்த்துட்டு பிஷப் அலற. இதோட இந்த படமும் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான ஃபோக் ஸ்டோரிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.